புக்ஸ் ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு செம்மையா தூக்கம் வரும். என்னடா இது எக்ஸாம், என்னடா இது பரீட்சை, படிச்சு என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பார்த்தாலே நமக்கு தூக்கமா வரும். ஆனா நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, புக்ஸ்டாகிராம் இருக்கு. ஸோ அந்த புக்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்துட்டு இந்த புக்ஸை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாங்களே, அப்படி என்னதான் இருக்கு, அது என்ன ஒரு பெரிய போதையா, இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராதா, இப்படி புக்கு படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு உங்களுக்கு எப்பவாச்சும் தோணி இருக்கா? சரி நம்மளும் புக்கு படிச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்பவாச்சும் தோணி இருக்கா? இப்படி புக்ஸை பத்தி நிறைய கேள்விகள் வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்ற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் அபிலாஷ் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரேடியா பிளான் போட்டு எழுதின புக்கு கிடையாது. 10 வருஷமா வந்துட்டு வாசிப்பு அப்படிங்கிற தலைப்புல இவர் எழுதின கட்டுரைகள் எல்லாத்தையுமே தொகுத்து தான் நமக்கு ஒரு புக்கா வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த புக்கை வந்து எழுத்து பிரசுரம் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா February 2021 தான் வந்துட்டு இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து புத்தகம் வாசிக்கிறதுல நிறையவே ஆர்வம் இருக்கு. ஆனா விருதுநகர் புக் ஃபேர்ல வந்துட்டு ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்ற இந்த தலைப்பை பார்த்த உடனே நம்ம எதுக்காக வாசிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம வாசிக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பார்த்த உடனே வந்துட்டு இந்த புக்கை நான் வாங்கிட்டேன். இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு டைம் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் இதுல புரியவே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு பிகினரா படிக்கிறீங்க அப்படின்னா இதுல நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆத்தர்ஸை பத்தி கொடுத்துருப்பாங்க, நிறைய புக்ஸை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த புக்கு புரியுற மாதிரி இருந்தது. ஸோ நான் செகண்ட் டைம் வந்துட்டு இந்த புக்கை ரீட் பண்ணும்போது எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இந்த புக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் புக்கை ரீட் பண்ணதுக்கும் செகண்ட் புக்கை ரீட் பண்ணதுக்கும் இருந்த நடுவில் அந்த இடைப்பட்ட காலத்துல நான் நிறைய ஆத்தர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய புக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு இது ரீட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்கை ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது எனக்கு இதுல முரண்பாடுகள் நிறைய இருந்தது. இது எப்படி இவர் இப்படி இதை சொல்ல போச்சு, இது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது எனக்கு பெருசா அந்த மாதிரி முரண்பாடுகள் எதுவுமே எனக்கு இந்த புக்ல தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது எனக்கு முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாமே செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஹே ஆமால கரெக்டா தான் சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரி சில வாக்கியங்கள் எல்லாம் எனக்கு தோணுச்சு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிறைய முரண்பாடுகள் இந்த புக்ல வந்து எனக்கு தெரியல. பட் உண்மையிலே நல்ல புக் தான், நான் கண்டிப்பா எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவேன். நீங்க பிகினரா இருக்கீங்க, இந்த புக்கை வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கி படிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய ஆத்தர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அது போக நிறைய புக்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆத்தர்ஸ் அந்த புக்ஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த புக்கை ரீட் பண்ணும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியும். இல்லைன்னா வாசிச்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது ஒரே ஒரு சிக்கல் மட்டும் தான் இந்த புக்ல. சரி இப்ப வாசிப்புக்கு வருவோம். புத்தகம் வாசிக்கிறத பத்தி எதுக்கு ஒரு புத்தகம், அதுவும் புக்கை எப்படி வாசிக்கணும் அப்படின்றதுக்காக எதுக்கு ஒரு புத்தகம்? ஏன்னா வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சும்மா நம்ம ஒரு புக்கை எடுத்து ரீட் பண்ணோமா முடிச்சோமா வச்சோமா அப்படின்றது இல்லாம அந்த புக்கை நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு உணர்வோ ஒரு கருத்தோ வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த புக்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளோட லைஃப் கூட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை வந்து அது உடைச்சு இது தப்பு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அது நமக்கு கொடுக்கும். இவ்வளோ நாளா நம்ம சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை வந்துட்டு அது தப்பு அப்படின்னு சில நேரத்துல சொல்லும். பிளஸ் இதையும் தாண்டி ஒரு புக்கு வந்து நம்மளை யாரு அப்படின்னு நம்மளே ரெகக்னைஸ் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு புக்ல எந்த ஒரு சுவையுமே இல்லை அப்படின்னா இது என்னடா புக்கு, இது எதுக்கடா நம்ம படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? ஆனா இதுவே அந்த புக்ல ஒரு நல்ல கருத்து சொல்ல வராங்க, இல்ல இமோஷனலா அந்த புக்கு நம்ம கூட அட்டாச் ஆகுது அப்படின்னும் போது நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டா உட்காந்து அதை படிப்போம். அடடே இது நல்லா இருக்கே, என்னமோ சொல்ல வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து படிப்போம் இல்லையா ஒரு புக்கை. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்டா படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே மறந்து அந்த புக்குக்குள்ள ஃபுல்லா மூழ்கி போய் ஒரு நாவலோ ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அப்பதான் வந்துட்டு ஒரு வாசகன் முழு வாசகன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. இந்த வாசிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரியோ ஒரு நீச்சல் மாதிரியோ ஒரு யோகா மாதிரியோ ஒரு திறன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு விதிமுறை இருக்கு அப்படின்னா நீங்க அதை வச்சு நீங்க லேர்ன் பண்ணிடலாம். ஆனா வாசிப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சங்கிலி தொடர் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆர் அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. ஏன்னா ஒரு புக்கை வாசிக்கிறதுக்கு நமக்கு எழுத்தறிவு மட்டும் இருந்தா போதாது, சொற்களோட பொருள் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதாது,
ஒரே ஒரு நூலை மட்டும் வச்சுட்டு அது என்ன மாதிரியான வரலாறை சொல்ல வருது, அது என்ன மாதிரியான அர்த்தங்களை குறிக்குது, அது என்ன மாதிரியான தொனியில இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு புக்கை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அது ரிலேட்டடா நம்ம நிறைய புக்ஸ் நம்ம வாங்கி படிப்போம். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு நிறைய ஆத்தர்ஸ் அறிமுகமாவாங்க. அப்படி அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச ஆத்தர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க. அவரோட புக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் தேடி தேடி போய் படிப்போம் இல்லையா? இந்த மாதிரி தான் வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு சங்கிலி தொடர் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆர் அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. ஸோ அதனால ஆர் அபிலாஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு புக்கை வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம் அப்படின்னா அந்த ஒரு புக்கை மட்டும் நம்ம வாங்கிட்டு போல, ஒரு பெரிய வரலாற்று தொடர்ச்சியவோ இல்ல அது சார்ந்து இருக்கிற பல நூல்களோட நிழலையோ இல்ல ஒரு லைப்ரரியே நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போக போறோம் அப்படின்ற மாதிரி ஆர் அபிலாஷ் அவர்கள் சொல்றாரு. இதையும் தாண்டி இந்த வாசிப்பு அப்படிங்கிற விஷயத்த ஒரு பண்பாட்டு நடவடிக்கை கூட அவர் கம்பேர் பண்றாரு. இது ஒரு பண்பாட்டு நடவடிக்கை அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் அப்படின்றத வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப வந்து வாசிப்புக்கான கட்டளைகள்னு சொல்லிட்டு ஒரு 8 கட்டளைகள் வந்து அவர் கொடுத்திருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த புக்ல இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாத்தையுமே அபிலாஷ் அவர்கள் மொத்தம் 5 டைப்பா பிரிச்சு வச்சிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாசிப்பு, இலக்கிய வாசிப்பு, தத்துவ வாசிப்பு, உளவியல் வாசிப்பு, அதுக்கப்புறம் புத்தக தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நமக்கு 5 விதமா இந்த புக் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இந்த இலக்கியம் சார்ந்த வாசிப்பு, தத்துவ வாசிப்பு, உளவியல் சார்ந்த வாசிப்பு இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த புக்கை வாங்கி தாராளமா படிக்கலாம். ஏன்னா எந்த ஆத்தரோட புக்ஸ் வந்து நல்லா இருக்கும், பிகினர்ஸ்க்கு எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிக்கலாம், ஒரு தத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த மாதிரியான புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு. பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இந்த புக்கை வாங்கி செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வந்து வாசிப்பு கட்டளைக்குள்ள வருவோம். முதல் கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிந்துரை பட்டியலை படிக்கவே படிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அட அது எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரு புக்கை நிறைய பேர் படிச்சுட்டு அது நல்லா இருக்கு அப்படிங்க போய் தானே அது நிறைய ரீச் ஆகுது. அப்ப கண்டிப்பா அதை படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாரும் படிக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட ரசனையும் மற்றவங்களோட ரசனையும் வேற வேற. உங்களோட ரசனைக்கு ஏத்த மாதிரியான புக்கை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க படிக்கிறதுக்காக ஒரு புக்கை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட ஃப்ரெண்டையோ இல்ல ஒரு லவ்வரையோ சூஸ் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களோட ரசனைக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். மத்தவங்க கிட்ட கேட்டு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணாம உங்களுக்கு எது பிடிச்சிருக்குமோ, உங்களோட சிச்சுவேஷனுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை சூஸ் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்றாரு. யாருமே பொருட்படுத்தாத ஒரு புக்கு கூட உங்களுக்கு வந்து முக்கியமானதா இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. ரெண்டாவது கட்டளையா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வாசகர் கூட்டத்துல வந்து சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வாசகர் குழுல போய் நம்ம சேரும்போது நம்ம படிச்ச புக்ஸை பத்தி நம்ம 4 பேர்கிட்ட சொல்லுவோம், அங்க வரவங்க அவங்க படிச்ச புக்ஸை பத்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அடுத்தடுத்து நம்ம என்ன புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்டான ரீடிங் ஹேபிட் கிடைக்கும், ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் ஹேபிட் கிடைக்கும். அது போக அந்த குழுல இருந்து நமக்கு நிறைய நண்பர்கள் நம்மளோட மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி கிடைப்பாங்க. நீங்க நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஹே இந்த புக் இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொன்னோம்னா என்னடி புக்கை பத்தி பேசிட்டு இருக்க பைத்தியமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்மள மாதிரியே புக்ஸ் மேல நிறைய ஆர்வம் இருக்கிறவங்க, நம்மள மாதிரியே புக்ஸை வந்துட்டு நிறைய லவ் பண்றவங்க வந்துட்டு அந்த குழுல வந்து வருவாங்க. அப்படின்னும் போது நிறைய வந்து நம்ம புக்ஸை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 2வது கட்டளையா அவர் சொல்றாரு, வாசகர் குழுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3வது கட்டளையா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஒரு குழுல போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பாத்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்களும் அதே பாத்லயே டிராவல் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது மாறுபாடுகள், முரண்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு அதே பாத்துல தான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பாதையை வந்து நீங்க அமைச்சுக்கணும். எல்லாரும் போற பாதை அப்படின்னு இல்லாம உங்களுக்குன்னு சுயமா ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆர் அபிலாஷ் அவர்கள். ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. 4வது கட்டளையா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு புக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு புக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுவை, பொழுதுபோக்கு, கிளர்ச்சி, மனத்திளைப்பு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடனுக்குன்னு ஒரு புக் எடுத்து படிக்காம அதை வந்துட்டு விரும்பி படிங்க, அதை லவ் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகமே ஒரு புக்கை எடுத்து பெருசா தூக்கி கொண்டாடினாலும் ஹேன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது படிக்க பிடிக்கல, உங்களுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை அப்படியே மூடி வச்சிருங்க, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது 4வது கட்டளையா.
5வது கட்டளையா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு பழக்கம். இதை வந்து நம்ம டெய்லி ஒரு ரொட்டீனா நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ வந்து நீங்க இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் படிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் படிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இப்படி இல்லாம நீங்க எப்போ ஒரு நாள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது கஷ்டமா தான் இருக்கும். டெய்லி படிச்சுட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு கேப் விட்டுட்டோம், ஒரு வாரம் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம எடுத்து படிக்கும்போது நமக்கு ரீட் பண்றதுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு அங்க இல்லாம ஒரு கேப் விழுகுது இல்லையா? இப்படி நடக்கும்போது நமக்கு அந்த புத்தகத்து மேல இருக்கிற ஆர்வம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ டெய்லி கொஞ்ச நேரம் புக்கை எடுத்து படிங்க, இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க, கன்சிஸ்டண்டா பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. முக்கியமா எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கணும். புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா போன் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு படிங்க. 6வது கட்டளையா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிப்புக்கு தனிமை அவசியம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம தனியா உட்காந்து நம்ம படிக்கும்போது தான் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நம்ம படிப்போம். அப்படி இல்லாம இப்ப நம்மளை சுத்தி வந்துட்டு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க நம்மகிட்ட ஏதாவது பேசுவாங்க, நம்ம ஏதாவது பதில் சொல்லுவோம், அப்படியே டாபிக் அங்க போயிரும் இல்லையா? இது வந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இந்த புக் ரீட் பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து நமக்கு மாறி சிந்தனை வந்து வேற பக்கம் வந்து சிதறுது. இது இல்ல அப்படின்னா வந்துட்டு போன் சொல்லவே தேவையில்லை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, போன் கையில இருக்கும், ஒரு நோட்டிபிகேஷன் வந்த உடனே டக்குன்னு எடுத்து அது யாரு என்ன ஏதுன்னு பேசுறதுக்காக உள்ள போவோம், அப்படியே இன்ஸ்டாகிராம்குள்ள ஒரு ரீல்ஸ்குள்ள போவோம், டைம் போறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வாசிக்கிற டைம்ல வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க அம்மா வந்து என்கிட்ட நிறைய தடவை பேசுவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற கான்சியஸ் கூட இல்லாம அவங்க வந்து என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. நானும் சரி ரீட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துட்டே இருப்பேன். அவங்க திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி நான் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து தான் நான் ரீட் பண்ணும்போது எப்போவுமே ரீட் பண்ணுவேன். நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம தனியாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இருக்கு அப்படின்றத. ஸோ நீங்களும் வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக உட்காந்து படிங்க. அப்போ தான் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கும். அந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து புரிய வரும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் வந்து 6வது கட்டளையாக வந்துட்டு அபிலாஷ் அவர்கள் சொல்கிறாரு. 7வது கட்டளையா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நீங்க வாசிக்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு ரசனை உருவாகும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட பிரியப்பட்ட ஆத்தர்ஸ் வந்து உருவாங்க. இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கும், இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த ஜேர்னர் புக்ஸ் தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நீங்களே உங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, தேடி தேடி போய் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஒரே ஜேர்னர்ல ஒரே ஆத்தரை வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு புதுமை இருக்காது. உங்களை நீங்க புதுப்பிச்சுக்க முடியாது. அப்படின்றதுனால உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஜேர்னரை ட்ரை பண்ணுங்க, புது ஆத்தர்ஸை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கார்டனிங்கோ, ஒரு எக்ஸசைஸோ, ஒரு அறிவியல் சார்ந்ததோ, இல்லை ஒரு அரசியல் சார்ந்ததோ, லைக் இந்த மாதிரி ஏதோ ஒன்று புதுமையான விஷயங்களை வந்துட்டு நீங்க படிங்க. ஒரே ஜேர்னர்ல ஒரே ஆத்தரே படிக்காம உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. கடைசி கட்டளை, அதாவது 8வது கட்டளையா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிக்க தான் நம்மளோட நுண்ணுணர்வா இருக்கட்டும், நம்மளோட அறிவா இருக்கட்டும், நம்மளோட நம்பிக்கையா இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் வந்து இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்பியிருப்போம். ஆனா புக்ஸ் படிக்கும்போது நம்ம அதை அனலைஸ் பண்ணி ஓ இது இப்படி இல்லை போல, இது இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புது அர்த்தம் வந்து கிடைக்கிறப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்பிட்டு இருந்த ஒரு நம்பிக்கை வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வர்றப்போ நம்ம மனசு வந்து விரிவடையும், ஒரு பரவசம் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு புக்ஸை வாங்கி படிங்க அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 8 கட்டளைகள். இந்த 8மே நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து நீங்க புக்கு வாசிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் வாங்குறது வந்து அதிகமா இருக்கு, ஆனா வாசிப்பு அப்படின்ற பழக்கம் வந்து இன்னும் குறைவாதான் இருக்கு. இது ஏன்? புக்ஸ் நிறைய வாங்கப்படுது அப்படின்னா அப்புறம் எப்படி வந்துட்டு வாசிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க? இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வாசகர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அபிலாஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா வாசகர்கள்ல மொத்தம் 3 விதமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டு டே லைஃப்ல புக்கு படிக்கிறத ஒரு வேலையாவே வச்சு மெனக்கெட்டு புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வாசகர்கள் இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து புக்கு படிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும், அப்பப்ப எடுத்து படிக்கிறது வச்சிடுறது இந்த மாதிரி இருக்கும், கன்சிஸ்டன்டா பண்ணல அப்படின்னாலும் அப்பப்ப எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. 3வது கேட்டகரி மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு புக்ஸ் நிறைய வாங்குவாங்க ஆனா படிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு வேலைப்பளு காரணத்தினால படிக்கிறதுக்கு பெருசா நேரம் இருக்காது அப்படின்றத ஒரு காரணமா காட்டி அவங்க படிக்க மாட்டாங்க.
ஒரு டேபிள் மேலேயே அந்த புக்கு இருக்கும், கண்ணில் டெய்லி பட்டுட்டே இருக்கும், ஆனாலும் அவங்க அதை எடுத்து படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரேரா தான் ஒரு புக்கை எடுத்து படிப்பாங்க, தேவையான ஒரு புக்கை மட்டும் எடுத்து ரொம்ப ரேரா படிச்சுட்டு வச்சிருவாங்க, பெருசா வந்துட்டு அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வாசிக்கிற திறனும் சரி மொழித்திறனும் சரி அதிகமாவே இருக்கும், ஆனாலும் இவங்க எடுத்து படிக்க மாட்டாங்க. இவங்க தான் 3வது கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3ல நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, இப்ப வந்து நான் வாசிப்ப ஒரு பண்பாட்டு நடவடிக்கைன்னு அவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த பாயிண்ட பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல பண்பாடுனா என்ன? மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் பண்பாடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். லைக் இந்த கல்ச்சர், கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு சமூகத்தினோட வாழ்க்கை முறையாகட்டும், உணவு முறையாகட்டும், அவங்களுடைய கலைகளாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கலாச்சாரம் வந்துட்டு. சோ இதுல ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கல்ச்சர் வந்துட்டு அடிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காப்பு கலை இருக்கு. எத்தனை பேருக்கு இது நம்மள தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சோ இந்த தற்காப்பு கலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம். ஆனா இப்ப இங்க பெரும்பான்மையான மக்களுக்கு இது தெரிய கூட இல்லை. ஆனா கேரளால வந்து பார்த்தோம் அப்படின்னா இத களரி அப்படின்ற பேர்ல இன்னும் வந்துட்டு இதை வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுக்குன்னு தனியா பயிற்சி களங்கள் வச்சு அடுத்த தலைமுறையினருக்கு இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கேரளால இந்த தற்காப்பு கலையை வந்து வளர்த்துட்டு தான் வராங்க. இங்க மட்டும் இல்லாம இது சைனா சைடும் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான மக்களுக்கு இதை பத்தி ஒரு ஐடியா கூட இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட இசையும் வந்துட்டு கர்நாடகம், ஆந்திரா இந்த மாதிரியான சைட்ல வந்து பயணிச்சு பிராமணர்களோட கையில போயிட்டு இப்ப அது செவ்வியல் இசையா வந்துட்டு வளர்ந்திருக்கு. தமிழர்களோட இசை வந்து கர்நாடக இசையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா பரதநாட்டியம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவும் வந்துட்டு நம்மளோட தமிழர்களோட கலாச்சாரம் தான். ஆரம்பத்துல சதிர் நடனம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்த ஒரு கலாச்சாரம் நம்மளால கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் பிராமணர்கள் கைவசம் போயிட்டு இது வந்துட்டு நமக்கு பரதநாட்டியமா நேம் மாதிரி இப்ப அவங்க வந்து இதை வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. இதே வரிசையில தான் சிலம்பமும். நம்மளோட பிள்ளைங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சிலம்பத்தை நம்ம கத்து தரதுக்கு ரெடியா இருக்கும், எத்தனை பேர் வந்து நம்ம கிளாஸ் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்த எல்லாமே ஒரு பண்பாட்டு நடவடிக்கை தான். இது எல்லாமே நம்மளோட தமிழர்களோட கைவிடப்பட்ட ஒரு பண்பாடு. சோ இந்த நிலைமையில தான் ரீடிங்கும் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் 3 types ஆஃப் பீப்புள் வந்து சொன்னேன் இல்லையா, வாசகர்கள். அதுல முதல் டைப் ஆஃப் வாசகர்கள் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. சோ கண்டிப்பா இதை பத்தி நம்ம நிறைய பேசணும், இதை நம்ம நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும். வாசிப்பு பழக்கம் கம்மியாயிட்டே வர்றதுனால நிறைய பதிப்பகங்கள் வந்து இப்ப சரியா வியாபாரம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அபிலாஷ் அவர்கள் வந்து சொல்றாரு. சோ இதை இப்படியே விட்டோம்னா நம்மளோட அடிமுறை அப்புறம் பரதநாட்டியத்துக்குலாம் நடந்த கேஸ் தான் வந்துட்டு நம்மளோட வாசிப்புக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இதை ஒரு பண்பாட்டு நடவடிக்கையோட அவர் வந்து சேர்த்து சொல்றாரு. ஒரு புக்கை படிக்கிறது மூலியமா நம்ம லேர்ன் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸை தாண்டி நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு நடவடிக்கை இது அழியாம பாத்துக்கணும். அதுக்காகவும் நம்ம வந்துட்டு கண்டிப்பா புக்ஸை வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிலாஷ் அவர்கள் இந்த புக்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பிளஸ் இதையும் தாண்டி வாசிப்பு குறித்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்ல இருக்கு, கண்டிப்பா நீங்க வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கருத்து வந்து எனக்கு ஓகேயா இருக்கு, இல்ல இதுல எனக்கு முரண்பாடு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போக எதனால வந்துட்டு தமிழர்களுக்கு பெருசா வாசிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது? நார்த் சைட்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட அர்பனைசேஷன் பிளஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே நிறைய வளர்ந்தாலுமே அங்க வந்துட்டு ரீடிங் ஹேபிட் பெருசா அஃபெக்ட் ஆகல. ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு பெருசா ரீடிங் ஹேபிட் இல்லையே. ஏன் கேரளத்துல கூட வந்துட்டு இலக்கிய வாசிப்பு நிறைய இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல இல்ல. இதை எப்படி சரி செய்யறது, எப்படி ஒரு புத்தகத்தை வந்து நம்ம தேர்வு பண்ணி வாங்குறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன், கண்டிப்பா அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க என்ன Facebook, Instagram, Threadsல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுல போய் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த புக்கை நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை பத்தி உங்களோட கருத்தை வந்து எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை நான் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then, it's Priya. Bye.